இன்று பீஷ்மாஷ்டமி. இந்த கிருஷ்ணருடைய மந்திரத்தை இன்று காது கொடுத்து கேட்டாலே போதும் கோடான கோடி புண்ணியங்கள் கிடைக்கும். அப்படி நாம் கேட்க வேண்டிய கிருஷ்ணர் ஸ்தோத்திரம் என்ன, அந்த ஸ்தோத்திரத்தின் அர்த்தமும் பீஷ்மாஷ்டமி கொண்டாடுவதின் காரணத்தையும் ஒரு சிறிய கதையோடு தெரிந்து கொள்ளப் போகின்றோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. ஓம் महानीलमेघादिभव्यं सुहासं शिवब्रह्मदेवादिभिः संस्तुतं च रमामन्दिरं देवनन्दापदाहं भजे राधिकावल्लभं கிருஷ்ணச்சந்திரம். இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம், கருநீல மேகத்தை போன்ற கம்பீரமானவரும் இனிய புன்னகை தவழும் திருமுகத்தையும் கொண்டவனும் சிவன் பிரம்மா முதலான தேவர்களால் போற்றி துதிக்கப்படுபவருமான கிருஷ்ணரை நான் பஜிக்கின்றேன். அவர் திருமகள் லக்ஷ்மி நித்தியவாசம் செய்யும் ஆலயமாவர். தேவர்களின் துயரங்களை போக்குபவர். ராதையின் அன்புக்குரிய அந்த கிருஷ்ணச்சந்திரனை நான் போற்றுகின்றேன் என்பதாகும். ரசம் வேத வேதாந்த வேத்யம் துராபம் சுகம்யம் ததீயாதிபிர்தானவக்னம் லசத்குண்டலம் சோமவம்ச பிரதீபம் பஜே ராதிகா வல்லபம் கிருஷ்ணச்சந்திரம். அவர் வேதங்கள் மற்றும் வேதாந்தங்களால் அறியப்பட வேண்டிய சாரமாகவும் ஆனால் அறிவால் மட்டும் அடைவதற்கு அரியவராகவும் இருக்கிறார். அதே சமயம் தன் அடியார்களுக்கு மிக எளியவராகவும் அசுரர்களை அழிப்பவராகவும் விளங்குகிறார். அவர் ஒளி வீசும் குண்டலங்களை அணிந்தவர். சந்திரகுலத்தின் ஒளிவிளக்காக திகழ்ந்தவர். ராதையின் அன்பிற்குரிய அந்த கிருஷ்ணச்சந்திரனை நான் பஜிக்கிறேன். யசோதாதி சம்லாலிதம் பூர்ணகாமம் திருஷோரஞ்சனம் பிராக்ருதஸ்தஸ்வரூபம் தினாம் தே சமாயாந்தமேகாந்த பக்தைர் பஜே ராதிகா வல்லபம் கிருஷ்ணச்சந்திரம். அவர் யசோதை முதலானோரால் அன்பு பாராட்டி சீராட்டப்பட்டவர். ஆயினும் எல்லா விருப்பங்களும் நிறைவேறிய தன்னிறைவை பெற்றவர். அவர் காண்பவர் கண்களுக்கு விருந்தளிப்பவராகவும் ஒரு சாதாரண மனிதனைப் போன்ற தோற்றத்தில் இருப்பவராகவும் விளங்குகிறார். மாலை பொழுதில் தனது பிரியமான அடியார்களுடன் திரும்ப வருபவரான ராதையின் அன்பிற்குரிய அந்த கிருஷ்ணச்சந்திரனை நான் பஜிக்கிறேன். கிருபா திருஷ்டி சம்பாத சிக்தஸ்வகுஞ்சம் ததம் தஸ்திதஸ்வீய சம்யக்த சாதம் புனஸ்தத்ர தை சத்கிருதை காந்தலீலம் பஜே ராதிகா வல்லபம் கிருஷ்ணச்சந்திரம். தமது கருணை பார்வையால் தமது சோலைகளை நனைப்பவரும் அங்குள்ள தம் அடியார்களுக்கு உன்னத நிலையினை அருள்பவரும் மீண்டும் அங்கு அவர்களால் போற்றப்பட்டு பிரத்யேகமான லீலைகளை ஈடுபவருமான ராதையின் அன்பிற்குரிய அந்த கிருஷ்ணச்சந்திரனை நான் பஜிக்கிறேன். கிருஹே கோபிகாபிர்த்ருதே ஷௌர்ய காலே ததக்ஷ்ணோश्च நிக்ஷிப்ய துக்தம் சலம் தம் ததா தத் வியோகாதி சம்பத்திகாரம் பஜே ராதிகா வல்லபம் கிருஷ்ணச்சந்திரம். கோபியர் இல்லங்களில் வெண்ணெய் திருடும் பொழுது பிடிபட்டதும் அவர்களின் கண்களில் பாலை வீசிவிட்டு தப்பிச் செல்பவரும் அவ்வாறு செய்வதன் மூலம் தம்மால் ஏற்படும் பிரிவு துயரத்தையே அவர்களுக்கு பெரும் செல்வமாக ஆக்குபவருமான ராதையின் அன்பிற்குரிய அந்த கிருஷ்ணச்சந்திரனை நான் பஜிக்கிறேன். சலத் கௌஸ்துபவ்யாப்த வக்ஷ பிரதேசம் மகாவைஜயந்தீலசத்பாத யுக்மம் சுகஸ்தூரிகாதீப்தபாலப்பிரதேசம் பஜே ராதிகா வல்லபம் கிருஷ்ணச்சந்திரம். அசைகின்ற கௌஸ்துபமணியால் பிரகாசிக்கும் திருமார்பை உடையவரும் திருவடிகள் வரை நீண்டிருக்கும் சிறந்த வைஜயந்தி மாலை ஒளி வீச பெற்றவரும் நறுமணம் மிக்க கஸ்தூரி திலகத்தால் ஜொலிக்கும் நெற்றியை உடையவருமான ராதையின் அன்பிற்குரிய அந்த கிருஷ்ணச்சந்திரனை நான் பஜிக்கிறேன். கவாம் தோஹனே திருஷ்டராதா முகாப்ஜம் ததானீம் ச தன்மேலனவ்யக்ரசித்தம் சமுத்பன்ன தன்மானசைகாம் தபாவம் பஜே ராதிகா வல்லபம் கிருஷ்ணச்சந்திரம்.
பசுக்களிடம் பால் கறக்கும் வேளையில் ராதையின் தாமரை போன்ற திருமுகத்தை கண்ட மாத்திரத்தில் அவளை சந்திக்க மனம் பேராவல் கொள்பவரும் அப்போது அவள் மீது மட்டுமே ஒருமுகப்பட்ட அன்புணர்ச்சி கொண்டவருமான ராதையின் அன்பிற்குரிய அந்த கிருஷ்ணச்சந்திரனை நான் பஜிக்கிறேன். அத கிருஷ்ண சந்திராஷ்டகம் பிரேமயுக்த பட்டேத் கிருஷ்ண சாநித்யமாப்னோதி நித்யம் கலௌ யஸ்ய சம்சார துக்காதிரிக்தப் பிரயாத்யேவ விஷ்ணோ பதம் நிர்பயம் தத். ஆகவே இந்த கிருஷ்ண சந்திராஷ்டகத்தை எவர் ஒருவர் அன்புடன் பாராயணம் செய்கிறாரோ அவர் அனுதினமும் கிருஷ்ணரின் சாநித்தியத்தை அடைவார். இந்த கலியுகத்தில் அவர் சம்சார துக்கங்களை அனைத்தும் கடந்து எவ்வித அச்சமுமற்ற விஷ்ணுவின் திருவடியை நிச்சயமாக அடைகிறார். இப்பொழுது பீஷ்மாஷ்டமியை பற்றி தெரிந்து கொள்வோம். அதோடு இந்த கிருஷ்ணரின் ஸ்தோத்திரம் ஏன் பீஷ்மாஷ்டமி என்று சொல்வது விசேஷம் என்றும் பார்ப்போம். பீஷ்ம அஷ்டமி அல்லது பீஷ்மாஷ்டமி என்பது மகாபாரதத்தில் வரும் பீஷ்மருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு முக்கியமான நாளாகும். கங்கா புத்திரர் பீஷ்மர் அல்லது பீஷ்ம பிதாமகர் என்று நமது மகாபாரதம் சொல்கிறது. இந்த நாளில்தான் பீஷ்மர் தனது ஆன்மாவை விட்டு பிரிந்ததாக மகாபாரதம் சொல்கிறது. பீஷ்மருக்கு ஒரு வரம் உண்டு. தானாக எப்பொழுது இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாரோ அப்பொழுதுதான் அவருடைய ஆன்மா ஷரீரத்தையே பிரியும் என்று கங்காதேவியின் வரத்தாலும் கிருஷ்ண பகவானின் அருளாலும் பீஷ்மர் பெற்ற மகாவரம் இது. அதே போல பீஷ்மர் மகாபாரத போர் முழுவதும் பார்த்த பிற்பாடு இனி இந்த போர்க்களை கண்ட இந்த ஆன்மா இந்த உலகத்தை விட்டு செல்லட்டும் என்று அவர் நினைத்த நாள்தான் இந்த பீஷ்மாஷ்டமி. பீஷ்மாஷ்டமி என்று பீஷ்மருக்கு எவ்வளவு சக்தி கிருஷ்ண பகவானால் கிடைத்ததோ, எவ்வளவு அருள் கிடைத்ததோ அதற்கு இணையான அருளை பெற கிருஷ்ண பகவானின் ஸ்துதியை இன்று சொல்வதும் கேட்பதும் ரொம்பவும் முக்கியம். அப்பேற்பட்ட கோடான கோடி புண்ணியத்தை தரக்கூடிய இந்த கிருஷ்ண பகவானோட ஸ்தோத்திரத்தை இன்று பீஷ்மாஷ்டமியில் நீங்கள் தெரிந்து கொண்டது போல உங்களுக்கு தெரிந்த எல்லாருக்குமே பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம் மகா பெரியவா போற்றி.